அதான் கிருஷ்ணர் சொன்னார், என்னது, தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சம்ஹிதம். துக்கத்தோட உன்னை சம்பந்தப்படுத்திக்கிறதுல இருந்து உன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு பேர் தான் மோட்சம்னர். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, சுவாமிஜி ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா, நீ ஏன் சிரமத்தை பிடிச்சின்னு இருக்கேன்னா, என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? ஆமாம், எத்தனை வருஷம் ஆனால் அழுதாலும் அவள் தான் பிள்ளை பக்கணுன்ற மாதிரி ஒரு ஒரு உதாரணம். அழுதாலும் அவள் தான் பெத்தாகணும். அது மாதிரி சம்சாரத்தை விடுவிக்கிறதுக்கு என்ன முடியும்? குரு சொல்லிக் கொடுக்க முடியும், நம்ம தான் விடணும். சிரமமாக இருக்குது, அழறது, கஷ்டப்படுறது அப்படின்னா நம்ம தான் அதை விட்டாகணும். அது மாதிரி அது மாத்திரம் இல்லை, சுகத்தையும் விட்டாகணும். சுகமும் அத்தியாசம்தான். ரொம்ப நல்லா இருக்கு இந்த டீ, இன்னைக்கு எக்ஸலண்ட் டீன்னா எனக்கு தெரியாது, சும்மா சொல்ல, நான் டீயே சாப்பிட்றதில்லை அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, அதுவும் அத்தியாசம் தான். சுகமும் அத்தியாசம் தான். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். நீங்கள் துக்கத்தை விடணும்னா சுகத்தையும் விட்டுதான். சுகத்தை விடுறது தான் சுகம், புரியுறதோ? சுகத்தை விடுறது தான் சுகம். என்ன வள்ளுவர் சொன்னார் இல்லையா, இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு துன்பம் இல்லைங்கிற, துக்கம் சகஜம்பானா, ஆனால் அவனுக்கு துக்கம் இல்லையா. எப்படி அர்த்தம் இது? துக்கத்தை சகஜம்னு நினைக்கிறவனுக்கு துக்கம் துக்கம் இல்லை அப்படி சொல்றார் திருவள்ளுவர். சந்தோஷத்தை விரும்புறதில்லை. இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். இந்த குறளை நீங்கள் நல்லா தியானம் பண்ணி பாருங்கள். எல்லாம் பேசினா போகாது, படித்தா கூட போகாது. அவ்வளோ ஆழமான விஷயம் இந்த குறளுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு. இன்னாமை இன்பம் என கொளின்னர். அதில் சுகத்தையும் துக்கத்தையும், இதெல்லாம் உலகத்தில் நம்ம முதல்ல எதை சுகம்னு நினைக்கிறோமோ துக்கம்னு நினைக்கிறோமோ, அது இந்த ஞானத்தினால என்ன ஆயிடுதுன்னா சுகத்துக்கும் மதிப்பில்லை, துக்கத்துக்கும் மதிப்பில்லை. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.